இந்த சிஇஓ அவர்கிட்ட வேலை பார்க்குற எல்லாரோட சம்பளத்தையும் 2 மடங்கு உயர்த்தி தன்னோட சம்பளத்தையும் குறைச்சிக்கிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் நடந்த ஒண்ணுதான் யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணா இருந்துச்சு. 2015ல கிராவிட்டி கம்பெனியோட சிஇஓவா இருந்தவர் தான் டான் பிரைஸ். அந்த வருஷம் எல்லாரையும் அதிர்ச்சி ஆக்குற மாதிரி அவர் வாங்கிட்டு இருந்த 1.1 மில்லியன் சம்பளத்தை $70,000 குறைச்சிக்கிட்டு கம்பெனில வேலை பார்க்கறவங்களோட குறைஞ்சபட்ச சேலரியே $70,000 மாத்தினாரு. அவரோட அந்த முடிவால கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்த எல்லாரோட சேலரியும் 2 மடங்கா உயர்ந்தது. ஒர்க்கர்ஸ் எல்லாம் பயங்கர ஹாப்பியா இருந்தாலும் பிசினஸ் உலகம் ஏத்துக்கல இத. பண்றது பைத்தியக்காரத்தனமா இருக்குன்னு பல பேர் விமர்சனம் வச்சாங்க. எல்லாருக்கும் சம்பளம் இவ்வளவு ஏத்துனா கம்பெனி திவால் ஆயிடும் பல பேர் கருத்து வச்சாங்க. ஆனா அவங்க சொல்லி எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டா அடுத்த 6 வருஷத்துல கம்பெனி அசுர வளர்ச்சி அடையுது. வேலை பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டோட பல எம்ப்ளாயிஸ் கிடைச்சாங்க. பிசினஸும் பிச்சுக்குச்சு. ஆனா அப்பதான் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி கோவிட் வந்துச்சு. 2021 காலகட்டத்துல பெரிய பெரிய கம்பெனில தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது கிராவிட்டி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் அவங்க சம்பளத்துல இருந்து 60% விட்டு கொடுத்தாங்க கம்பெனியை காப்பாத்த. திரும்ப கோவிட் எல்லாம் முடிஞ்சு கம்பெனி பழையபடி ரன் ஆகும் போது டான் அவங்க கோவிட் டைம்ல விட்டு கொடுத்த சம்பளத்தை எல்லாத்தையும் மொத்தமா திரும்ப கொடுத்தாரு. இதுல பயங்கர ஹாப்பியான எம்ப்ளாயிஸ் எல்லாரும் டானோட கனவு காரான டெஸ்லா காரை வாங்கி அவருக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி சிஇஓட செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.